1924ஆம் ஆண்டு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் நாடக கம்பெனியில் பின்னாளில் தமிழ் திரையுலகை கட்டிப்போட்ட ஒரு பிரமுகர் தன் 7 வயதில் தன் சகோதரருடன் சேர்ந்தார். பின்னாளில் திரையுலகில் பிரபலமடையவும் தேர்ந்த நடிகராக அவரும் அவரின் சகோதரரும் புகழடைய பாய்ஸ் நாடக கம்பெனியில் அவர்கள் பெற்ற பயிற்சியே காரணம் என்பர். நடிகராயிருந்து பின்னர் தமிழக முதல்வராகவும் ஆன மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான் அந்த பிரபலம். அவரது சகோதரர் எம்.ஜி. சக்கரபாணி. சகோதரர்கள் பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்த சமயம் கம்பெனியின் நாடக ஒத்திகை ஆசிரியர் மற்றும் மேனேஜராக இருந்தவர் காளி என். ரத்தினம். சின்னஞ்சிறு வயதில் நாடக அனுபவம் இல்லாத அந்த சகோதரர்களுக்கு நடிப்பு பயிற்சி அளிப்பதுதான் காளி என். ரத்தினத்தின் பணி. தேர்ந்த கலைஞரான காளி என். ரத்தினம் சகோதரர்களுக்கு நன்கு பயிற்சி அளித்தார். ஆனால் காளி என். ரத்தினம் மிகவும் கராரான ஆசிரியர். இது சகோதரர்களுக்கு மிகுந்த பயத்தை ஏற்படுத்தியது. அந்த பயத்தினாலேயே அவரிடம் முரண்டு பிடிக்காமல் பயிற்சி பெற்றனர் இருவரும். பாய்ஸ் நாடக கம்பெனியில் அரங்கேற்றப்பட்ட ஒரு நாடகத்தில் சிறுவன் எம்ஜிஆர் தன் தாயை பார்த்து கதறி அழ வேண்டும். ஆனால் எம்ஜிஆருக்கு அழுகை வரவில்லை. அதற்கான ஒத்திகையின் போது எம்ஜிஆர் அழாததால் காளி என். ரத்தினம் ஒரு உபாயம் செய்தார். அரங்கேற்றத்தின் போது அழவேண்டிய காட்சிக்கு முன் எம்ஜிஆரை காளி என். ரத்தினம் படுதாவின் பின்புறம் ஒளிந்து கொண்டு அழைப்பார். எம்ஜிஆர் ஓடோடி என்னன்னே என்று நிற்க காளி என். ரத்தினம் அவர் தலையில் ஒரு குட்டு வைப்பார். வலிதாங்காமல் எம்ஜிஆர் அழ காட்சிக்கு அது தத்ரூபமாக அமைந்து பார்வையாளர்களை அழ வைத்தது. எம்ஜிஆருக்கு கைத்தட்டல் எழுந்தது. பின்னாளில் எம்ஜிஆர் அந்த காட்சியில் இயற்கையாய் அழுது ரசிகர்களிடம் பாராட்டுக்களை பெற்றார். பாய்ஸ் கம்பெனியில் எம்ஜிஆருக்கு நடிக்க கிடைத்த முதல் வாய்ப்பு மகாபாரத நாடகத்தில் உத்திரன் வேடம். அதில் நடிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தந்தவர் காளி என். ரத்தினம். இந்த வாய்ப்புதான் எம்ஜிஆரை நாடக உலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தது. அந்த வகையில் வாத்தியார் என அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட எம்ஜிஆரின் முதல் வாத்தியார், அவருக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்த முதல் ஆசான் காளி என். ரத்தினமே. மாடர்ன் தியேட்டர்ஸ் 1940இல் உத்தமபுத்திரன் படத்தை தயாரித்தனர். இதில் பி.யு. சின்னப்பா இரட்டை வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார். இந்த படத்தில்தான் காளி என். ரத்தினமுடன் சி.டி. ராஜகாந்தம் முதலாக ஜோடி சேர்ந்து நடித்தார். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் நகைச்சுவை ஜோடிக்கு பின் திரையுலகில் அதிகம் ரசிக்கப்பட்ட ஜோடி காளி என். ரத்தினம், சி.டி. ராஜகாந்தம். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரித்த பெரும்பாலான படங்களில் இந்த ஜோடி நகைச்சுவை விருந்தளித்தனர். 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி, போஜன், பர்மா ராணி முதலான படங்களில் இவர்கள் நகைச்சுவை பிரமாதமாக அமைந்தது. சந்திரகாந்தா உட்பட சுமார் 65 படங்களில் நடித்த காளி என். ரத்தினம் 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சொந்த ஊரான மலையப்ப நல்லூரில் காலமானார். தமிழ் திரைப்பட ரசிகர்கள் சிரிக்க மறக்கும் வரையில் காளி என். ரத்தினம் புகழ் நிலையான ஒரு இடத்தை பெற்றிருக்கும்.